பேசலாம். திரு டிஆர்பி ராஜா செய்தியாளர் சந்திப்பு காட்சிகளை பார்த்தல் 2022 அவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு 2021 கொடுக்கப்பட்ட அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் பணிபுரிந்தார் என்பதெல்லாம் பார்த்து மக்கள் கேட்டார்கள், உடன்பிறப்புகள் கேட்டார்கள். பின்பு தலைவர் அவருக்கு கொடுத்தார். அந்த பொறுப்பு கொடுத்த பிறகு நீங்களே மனசாட்சியோட யார் அந்த எதிரணியில் இருக்க யார்கிட்ட வேணா மைக்கு நீட்டு கேட்க, ஒரு இளைஞர் அமைச்சர், ஒரு விளையாட்டுத்துறையும் இளைஞர் துறையும் இன்று எப்படி இருக்கிறது என்றதெல்லாம் நீங்கள் யோசித்து சிந்தித்து பாருங்க. ஒரு 1.5 ஆண்டுகளிலே திருப்பி புரட்டி போட்டிருக்காரு. ஒட்டுமொத்த இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தமிழகத்தில் இருப்பவர்கள், எத்தனை பேர் இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அவரை புகழ்ந்து பேசுறாங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த கோச்சஸே இல்லாம இருக்கு. இப்ப நீண்ட நெடிய காலமாக இவர் வந்த பிறகுதான் ஒட்டுமொத்தமா ஒரே இரவுல அந்த கோச் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணார். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரென்த் களப்பணிகளுக்கு இயக்கத்துக்காக உழைத்திருக்கிறார். இயக்கத்துக்காக அற்புதமாக பயணித்தார். அடுத்து அற்புதமான களப்பணியை செய்தார். நேரடியாக ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு மிக சிறப்பாக அந்த பொறுப்பை கையில் எடுத்து அதற்கு சேஞ்ச் கொண்டு வந்தார். ஒரு யூத் மினிஸ்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இன்று திகழ்ந்து அதிலும் ஹி ஷைன். அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கும் இந்த பொறுப்பு கழகத்தில் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை வழங்கியிருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். திரு ஜென்ராம் அவர்களும் பதில் சொன்னாங்க. திரு டிஆர்பி ராஜா அவர்களினுடைய பதிலும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கே பதிலாக என்ன செய்திருக்கிறார், ஏன் அது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான பதிலாகவும் அது இருந்தது. இல்ல அவர் செய்த எல்லா விஷயங்களையும் மிகைப்படுத்தி பேசுவது ஒன்று. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எது பலம் என்று நினைத்து கொண்டு நாம் இதை செய்கிறோம் அப்படின்னும் போது அதுவே பலவீனமாக மாறிவிடக்கூடாது. நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட பெரிய சிக்கல் என்ன? குடும்ப கட்சி அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்துதான் பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பதவி விலகினார். அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக கார்கே அவர்களை போட்டதுக்கு அப்புறம் தான் நிலைமை என்பது மாறுகிறது. அந்த 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 கேள்வி இருக்குல்ல, டைனஸ்டி பாலிடிக்ஸ், வாரிசு அரசியல் அப்படின்ற அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அந்த கட்சிக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ மாநில கட்சிகளுக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அப்படின்றதும் இதுல இருக்கக்கூடிய ஒரு அபாயம். நீங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பாசிச அரசை எதிர்க்கிறீர்கள் அப்படின்னும் போது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் அவங்களுக்கு அது சாதகமாக போய்விடக் கூடாது அப்படின்றதும் இதுல ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக யோசிச்சு பார்த்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்னன்னா உங்களுக்கு அந்த விமர்சனம் அப்படின்றது வரும். அந்த விமர்சனம் இல்லாம இருந்துச்சு. வாரிசு அரசியல் அப்படின்ற விமர்சனம் திமுகவுக்கு எதிராக இருந்த அந்த விமர்சனம் என்பது இல்லாமல் இருந்தது. அதை மீண்டும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல அது ஒரு பேச்சு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை இன்னைக்கு திமுக ஏற்படுத்தி இருக்கிறது. பட் இதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது பார்க்கணும். அவருடைய வேலை தான் மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்கா, மக்களுடைய மன ஓட்டத்தை அவர் புரிந்திருக்கிறாரா, தொண்டர்கள் வரவேற்கலாம், கட்சியினர் வரவேற்கலாம், ஆதரவாளர்கள் வரவேற்கலாம். பட் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றது அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அதை அமைய போகிறது. ஓகே, சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆர் ராஜேந்திரனுடைய செய்தியாளர் சந்திப்பு நியூஸ் 8 தமிழ்நாடு கழித்த அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக பணியாற்றுகிற மாபெரும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். சிறப்பாக பணியாற்றுவேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக பணியாற்றுகிற மாபெரும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். சிறப்பாக பணியாற்றுவேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக பணியாற்றுகிற மாபெரும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். சிறப்பாக பணியாற்றுவேன்.